तन्नो हंस प्रचोदयात् स्वाहा हंस हंसाय विद्महे परम हंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा अमीभगा वास्तोत्पदे विश्वरूपानुसन्ने वास्तुभ्यां स्वाहा अमीभगा वास्तोत्पदे विश्वरूपानुसन्ने वास्तुभ्यां स्वाहा अमीभगा वास्तोत्पदे विश्वरूपानुसन्ने वास्तुभ्यां स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा पुष्पान् जगदाभ्यो पूजां कुर्यात् Okay. எல்லா ஆலயங்களிலுமே உடனடியாக உற்சவ திருமேனியை செய்துவிட முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. அது அவனுடைய அருள் இருக்கணும். உற்சவ திருமேனியை வச்சு பூஜை செய்வதற்கும் அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி உற்சவ திருமேனிகளை வச்சு பூஜைகளை செய்ய முடியும். நமக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை. நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி உற்சவ திருமேனியை வைத்து பூஜை செய்வது என்பது ஒரு பெரிய கொடுப்பினை. எதற்காக உற்சவ திருமேனிகள் இந்த மாதிரி உற்சவமூர்த்திலாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா எல்லா கிராம தேவதைகள் கோயிலில் பார்ப்போம். இப்போ தேரில் சுவாமியை வச்சு அந்த ஊரை சுற்றி கூட்டிகிட்டு வராங்க. தேர் திருவிழா நடத்துகிறாங்க இல்லையா? அது எதற்காக நடத்துகிறாங்கன்னா, சுவாமி பக்தர்களை பார்க்குறாங்க. இந்த சுவாமியை நேரடியாக வர முடியாத பக்தர்களை, தரிசிக்க முடியாத பக்தர்களுக்கு சுவாமியினுடைய அருள் கிடைப்பதற்காகத்தான் அந்த உற்சவ திருமேனிகளை நம்ம செய்யணும். பக்தர்களுக்கு நல்லது நடந்து அந்த நல்லது நடந்த பக்தர்களுடைய பெருமக்களுடைய ஒத்துழைப்பாளர் முயற்சியாளர் இந்த மாதிரி உற்சவ திருமேனிகளை செய்து இதெல்லாம் யாருக்கு ஒரு பெரிய புண்ணியம்னா நமக்கு தான் பெரிய புண்ணியம். நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பெரிய புண்ணியம். நமக்கு தான் பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடக்கும். தினசரி உற்சவ திருமேனிகளுக்கு வழிபாடுகளை செய்து எப்பொழுதும் நடக்கக்கூடிய பூஜைகளை போல இதற்கும் தினசரி பூஜைகளை செய்து வருடத்திற்கு ஒரு முறை சுவாமியை எடுத்துட்டு திருப்பி நமது கிராமத்துக்குள்ள மட்டும் சுற்றி வரோம். அப்படி உற்சவ திருமேனிகள் இருக்கக்கூடிய இடத்துல உடனடியான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் மேலும் மேலும் நமது கிராமம் செழிப்படைவதற்கு கற்பன சுவாமியுடைய பரிபூர்ண அருள் நிரந்தரமாக இங்கே இருக்கு. வழிபடக்கூடிய பக்தர்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். சாத்வீகமாக இருக்கணும். கற்பன சுவாமி எப்பவுமே சாத்வீகமாக தான் இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டார். ஆனால் அவருடைய கோபம் வந்தது அப்படின்னா அவருடைய கோபத்தை யாராலும் தாங்க முடியாது.
ஏன் அப்படின்னா வீரபத்திரனுடைய சொரூபம் சாட்சாத் அந்த ஈஸ்வரனுடைய மறு அவதாரம் வந்து வீரபத்திரன்னு சொல்லுவாங்க, காலபைரவர்னு சொல்லுவாங்க. அவருடைய அடுத்த சொரூபம் தான் கருப்பண்ண சுவாமி. அப்படி அந்த கருப்பண்ண சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா ஒரு நொடியில் அவர் நமக்கு அருள் பாலிச்சுவார். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருந்து ஆலயத்தில் வந்து வழிபாடுகள் செய்யணும். மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி நமது கிராமமானது ஒவ்வொரு விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி. அந்த வகையில் பக்தர்கள் இந்த நல்ல நாளிலே அற்புதமான சிறப்பான நாளை ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய வாரம் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலே தை மாதம் உத்தராயணமுடைய நாள் என்று சொல்வார்கள். தை மாதம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கெல்லாம் அமையாது கும்பாபிஷேகம் செய்வது. இந்த தை மாதத்தில் வளர்ந்துறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நாளை அற்புதமான முறையில் பஞ்சமியினுடைய திதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வாரம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல நாளிலே நல்ல நட்சத்திரத்திலே நாளை காலை 4 மணிக்கு மேலாக 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம். அதனால பக்தர்கள் தவறாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லாருமே கோவிலுக்கு வந்துடும்.